ஆக்சுவலி சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் வந்து 2015 இருந்து சட்டப்படி கவர்மெண்ட்டோட எல்லா சர்டிஃபிகேட்டோடையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பொது வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாவில் யார்கிட்டையுமே நம்ம வந்து ₹1 கூட வசூல் பண்ணதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓன் மணியை வச்சு நம்மளால் முடிஞ்ச ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேயுமே நம்ம பெருசாக விளம்பரமும் படுத்தலை. நீங்கள் கூகுள்லையோ இல்லை ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கூகுள் ஆகட்டும் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதில் ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக போட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காசு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கு பிறகு தான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்னேகம் ஃபவுண்டேஷன்ற பேரை பயன்படுத்தி அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட பண்ண ஒரு விஷயம் என்ன ரெக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் டெலீட் பண்ணுங்கள், நாங்கள் வசூல் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஸ்னேகம் அறக்கட்டளை ஸ்னேகன் பண்ணுறதுனால இவர் எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் நடத்துகிறதாக நினச்சி நாங்கள் வந்து பே பண்ணலான்னு நினச்சோம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது, இல்லையே நம்ம யார்ட்டையும் சோஷியல் மீடியாவில் வசூல் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தான் சரி நாங்கள் ஃபோனும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுக்கும் அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னும் போது தான் இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம மூவ் பண்ணது. நம்மளோட இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கேட்குறது, சமூக வலைத்தளங்கள்லேருந்து ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த பேரையும் அவங்க பதிவு பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ அதுதான் அவங்களது, நம்ம பேரை பயன்படுத்தி அவங்க அக்கௌண்ட் நம்பர் அவங்க என்ன பதிவு பண்ணாங்களோ அதில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டோம். அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட பேரில் அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கு. இது வந்து நான் வந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லா தரவுகளையும் கொடுத்துருக்கேன், ஆவணங்களையும். அதெல்லாம் சரி பார்த்ததுக்கு பிறகு தான் நான் குற்றமற்றவன் சொல்லிட்டு இன்றைக்கு நீதி அரசர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதனால் வேண்டி நான் ரொம்ப நேர்மையாக தான் இந்த விஷயத்தை வந்து நாடிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு இதுக்கு பிறகு அது அவங்க தான் முடிவு பண்ணணும், நீதிமன்றமும் நீதித்துறையும் தான் முடிவு பண்ணணும். இல்லை, தற்போது இப்போ உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் சொல்லி தான் தெரியும். அது எதன் பேரில் பண்ணியிருக்காங்க, இந்த வெறும் நேமுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்களா, அதற்கு பின்னாடி வேறு என்ன இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனுமானத்தை வச்சு சொல்ல முடியாது. அது விசாரணைக்கு பின்பு வர்றதை வச்சு தான் நம்ம பேச முடியும். 2022 கொடுத்த புகார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு இடையில் நிறைய நிகழ்வுகள் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் கோர்ட்டுக்கு போனது, அவங்க கோர்ட்டுக்கு போனது, நான் அவங்க மேலே போட்டிருந்தது அவங்க வந்து தள்ளுபடி செய்கிறதுக்காக வேண்டி 2-3 தடவை போகும்போது அது அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்தது. அப்புறம் என்னுடைய கோர்ஸுக்காக வேண்டி 4-5 தடவை நாங்கள் போனது. இதெல்லாம் நிகழ்வு நிலையும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது தொடர் நடவடிக்கையோட முடிவாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அப்படி இல்லை சார். இப்போ கூட எனக்கு என்னென்னா, இதில் வந்து வெற்றி தோல்வி அதெல்லாம் தூக்கி போடுங்க. நான் நியாயமாக என்னுடைய பெயரில் பொது வழிகளில் நீங்கள் வந்து இது வாங்கிறது, அதாவது இனாம் வாங்கிறது வந்து எனக்கு கெட்ட பேராக இருக்குது. அது வந்து நாளைக்கு அது தவறான ஒரு வழிக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கைக்கும் நான் என் நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணது. அதுவும் திடீர்னு பார்த்த உடனே போய் நான் பண்ணலை. விசாரிச்சிருக்கேன், தேடி போயிருக்கேன், தொடர்புக்கு வந்திருக்கேன், சமாதானத்துக்கு போயிருக்கேன். இவ்வளவும் செய்ததுக்கு பிறகு அவங்க ஒத்து வரலங்கும் போது நான் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. இப்போ ஜெயலட்சுமி வந்துட்டு ஒரு கட்சியில் இருக்காங்க, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, கட்சி அரசியல் ரீதியாக அவங்க கொண்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் முதலாக கமிஷன் ஆஃபீஸில் பேசிட்டு வரும்போது கூட ஒரு இடத்துல கூட நான் சார்ந்த கட்சி பேரை சொல்லவே இல்லை. அவர்கள் சார்ந்த கட்சி பேரையும் நான் சொல்லலை. காரணம், இது தனிநபர் 2 பேரோடைய வழக்கு பிரச்சனை. ஆனால் அவங்க பேச ஆரம்பித்தது எல்லாமே அவங்களோட கட்சி பேரை சொல்லி, என் கட்சி பேரை சொல்லி, என் கட்சியோட தலைவரை குறை சொல்லி, என் கட்சிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் வருவாங்கன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் வம்புக்கு இழுத்து இதை அரசியலாக்குனதே மேடம் தான். நான் இல்லவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஊடகங்களில் அது அரசியலாக பார்க்கப்பட்டாலும் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஸ்னேகனுங்கிற ஒரு நபர் என்னுடைய பெயரில் இருக்கிற அந்த நிறுவனத்தை வேற ஒருத்தர் உபயோகப்படுத்துகிறாரு. அதை பண்ண வேண்டாம்னு சொல்ல போகிற பிரச்சனை தானே தவிர இதை நான் அரசியலாக பார்க்க விரும்பவும் இல்லை, அரசியலாக்கவும் நினைக்கலை.